அனைவருக்கும் வணக்கம். முருகனின் அறுபடை வீடுகளில் பழனி முருகன் கோவில் 3வது படை வீடாக இருக்குது. இந்த கோவில் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த தலத்தின் மூலவர் நவபாசானத்தாலானவர் போகர் என்ற சித்தர் இந்த தலத்தின் மூலவரை பிரதிஷ்டை செஞ்சிருக்காரு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பழனி முருகன் கோவிலில் நடக்கக்கூடிய பல அதிசயங்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாரதர் ஒரு நாள் அரிதான கிடைத்த ஞானப்பழத்தை சிவனுக்கு சாப்பிட கொடுத்துருக்காங்க. அப்போது அருகில் இருந்த பார்வதி தன்னுடைய மகன்கள் முருகன் விநாயகருக்கு பகிர்ந்தளிக்கும்படி சொல்லியிருக்காங்க. சிவபெருமானோ பழத்தை பகிர்ந்தால் அதன் தனிமை போய்விடும் என கூறி பழத்தை பெற்ற மகன்களுக்கு ஒரு போட்டியை அறிவித்திருக்கார். உலகத்தை முதல்ல யார் சுற்றி வருகிறீர்களோ அவர்களுக்கே இந்த ஞானப்பழம் என முடிவு செஞ்சுருக்காங்க. முருகனோ தன்னுடன் மயில் வாகனத்தை எடுத்துக்கொண்டு உலகத்தை சுற்ற சென்றிருக்கார். விநாயகரோ பெற்றோரையே உலகமாக நினைத்து அவர்களை சுற்றி வந்து ஞானப்பழத்தை பரிசாக பெற்றிருக்காங்க. அதிர்ச்சி அடைந்த முருகன் ஏமாற்றத்தை தாங்க முடியாமல் பெற்றோரை விட்டு பிரிந்து முருகன் கோவிலில் குடிபெயர்ந்திருக்காரு. அன்றிலிருந்து முருகன் தங்கியிருந்த இந்த படை வீடு பழனி என அழைக்கப்பட்டது. பழனி முருகன் கோவில் திருவிழாக்களில் பெயர் பெற்ற ஊர். ஆண்டுதோறுமே தைப்பூசம், பங்குனி உத்திரம், சூரசம்காரம் ஆகிய விழாக்கள் விமர்சையாக கொண்டாடப்படும். குறிப்பாக தைப்பூச திருவிழாக்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் தமிழகத்தில் முழுவதும் இருந்து இந்த கோவிலுக்கு செல்வதை வரமாக கொண்டிருக்காங்க. மலைக்கோவில், பெரியநாயகி அம்மன் கோவில், திரு ஆவினங்குடி ஆகிய 3 திருக்கோவிலுமே தினசரி காலை 6 மணியில இருந்து 9 மணி வரையும் தொடர்ந்து நடை திறந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. குடும்பத்தில் சந்தோஷம், தொழில் சிறக்க, செல்வம் பெருக இந்த கோவிலில் அதிக அளவில் பக்தர்கள் பல்வேறு வேண்டுதலை நிறைவேற்றி முருகனை வேண்டிக் கொள்கிறாங்க. பொதுவாக குழந்தை தாயிடம் பிறந்து தந்தையிடம் அடைக்கலம் பெறுவாங்க. ஆனால் முருகனோ தந்தையின் நெற்றிக்கண்ணில் இருந்து உதித்து தாய் பார்வதியின் அரவணைப்பில் வளர்ந்திருக்காங்க. முருகன் பெற்றோரிடம் கோவித்து வந்து நின்ற தலம் என்பதால் மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய திரு ஆவினங்குடி தலைமை 3ஆம் படை வீடு என அழைக்கப்படுது. இந்த கோவிலில் வழங்கப்படும் பழனி பஞ்சாமிர்தம் மிகவும் சிறப்பு பெற்றது. பழனி பஞ்சாமிர்தம் பக்தர்கள் மத்தியில் விசேஷமான பிரசாதமாக வழங்கப்படுகிறது. பழனி முருகன் முதல்ல பக்தர்கள் வேண்டுதல் மற்றும் தெய்வ வழிபாடு செய்ய வந்த ஒரு புனிதமான தலமாக விளங்குகிறது. காலப்போக்கில் பழனி கோவிலுக்கு தமிழகத்தின் பிற மாவட்டங்களில் இருந்துமே பக்தர்கள் வர தொடங்கியிருக்காங்க. வட மாநிலங்கள் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் வர துவங்கியிருக்காங்க. சுற்றுலா பயணிகள் மலைக்கோவிலை சுற்றி பார்க்க தமிழக அரசு ரோப்கார் வசதி செஞ்சிருக்கிறதாகும். சுற்றுலா பயணிகள் பக்தர்கள் பழனி மலை அடிவாரத்தில் இருந்து மலை உச்சி பகுதியில் உள்ள முருகன் கோவிலுக்கு செல்ல இந்த ரோப்காரில் சென்று வருவதாகவும் சொல்லப்படுது. இடுமன் என்பவன் அகத்தியரின் உத்தரவில் சக்திகிரி, சிவகிரி என 2 மலைகளை தென்பொதிக்கு எடுத்து சென்றிருக்கான். வழியில் பாரம் தாங்காமல் பழனி மலையில இருந்து முருகன் கீழே வைத்து சக்திகிரி மலையில ஏறி நின்றிருக்காரு. இடுமன் ஆத்திரமடைந்தார். அது மட்டும் இல்லாமல் முருகனை எதிர்க்க துணிந்தான். முருகன் அவனுக்கு தன்னுடைய அருள் பார்வையை செலுத்தி அவனை தன்னுடைய வைத்து கொண்டதாகவும் சக்திகிரி மலையில் ஏறி நின்ற போது முருகன் தன் கையில் தண்டம் வைத்திருந்ததால தண்டாயுதபாணி என அழைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக தான் பழனிமலை தண்டாயுதபாணி திருக்கோவில் அமைஞ்சிருக்கு. தமிழகத்தில் இருக்கக்கூடிய பக்தர்கள் இங்கு வந்து முருகனை வழிபட்டு செல்வது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்றாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாகவும் பழனிமலை தண்டாயுதபாணி திருக்கோவில் அமைஞ்சிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமான வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும். பழனி முருகன் கோவிலுக்கு பல சிறப்புகளுக்கு பெயர் பெற்றது பழனி பஞ்சாமிர்தம், காவடி பிரார்த்தனை, தைப்பூசம், பங்குனி தேரோட்டம் ஆகியவை பழனிமலை பிரசாதமாக சொல்லப்படும். இந்த பிரசாதத்தை சாப்பிடுவதால் தீராத நோய்கள் தீரும் அப்படின்னும் சொல்லப்படுது. பழனி முருகன் நவபாசனத்தால் ஆன ஒரு சிலையாக சித்தர்களால் ஒருவரான போகர் ஒருவரால் செய்யப்பட்டது. பழனி பஞ்சாமிர்தம் மிகவும் பிரசித்தி பெற்றது. காவடி பிரார்த்தனை பழனி முருகனின் சிறப்பு வழிபாடுகளில் ஒன்று. தைப்பூச திருவிழா முருகனின் திருவிழாக்களில் ஒன்றாக இருக்குது அப்படின்னு பழனி முருகன் கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம்.
இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு 4 விதமான அபிஷேக பொருட்கள் மட்டும்தான் பயன்படுத்தப்படுறதாகவும், நல்லெண்ணெய், பஞ்சாமிர்தம், சந்தனம், விபூதி, பன்னீர் மார்கழி மாதத்தில் மட்டும் பயன்படுத்தப்படுறதாக சொல்லப்படுது. இவைகளில் சந்தனம், பன்னீர் தவிர மற்ற எல்லாமே தண்டாயுதபாணியின் சிரசில் வைத்தவுடன் அகற்றாங்க. அதாவது முடி முதல் அடிவரை என்கின்ற முழு அபிஷேகம் சந்தனத்துக்கும் பன்னீருக்கும் மட்டும்தான் இருக்கிறதாக சொல்லப்படுது. இதில் சிரசு விபூதி என்பது சித்தர் உத்தரவால் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிற ஒரு பிரசாதம். இது கிடைப்பது மிகவும் புண்ணியம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு நாளைக்கு 6 முறைக்கு தண்டாயுதபாணிக்கு அபிஷேகம் அலங்காரம் செய்கிறாங்க. இது 5 முதல் 7 நிமிடத்திற்குள் முடிந்துவிடும். அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்து விட்டார் பின்னர் அடுத்த அபிஷேகம் வரை மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ கிடையாது. இரவில் முருகனின் மார்பில் வட்ட வடிவில் சந்தனக்காப்பு சாத்துறாங்க. முன்னொரு காலத்தில் சந்தனக்காப்பை முகத்தில் சாத்தி கொண்டிருந்தாங்க. பின்னால் இந்த முறை மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. விக்கிரகத்தின் புருவங்களுக்கு இடையில் ஒரு பொட்டு அளவுக்கு சந்தனம் வைக்கப்படுவதாகும். அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானை நம்ம வழிபடுவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். தண்டாயுதபாணி விக்கிரகம் மிகுந்த சூடாக இருக்கும். இதனால் இரவு முழுவதுமே அந்த விக்கிரகத்தில் இருந்து நீர் வழிபடும். அந்த நீரை அபிஷேக தீர்த்தத்துடன் கலந்து காலை அபிஷேகம் நடக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகம் செய்கிறதாக சொல்லப்படுது. தண்டாயுதபாணி சிலையில் நெற்றியில் ருத்ராட்சம், கண், மூக்கு, வாய், தோள்கள், கைவிரல்கள் போன்றவை மிக அற்புதமான உளியால் செதுக்கப்பட்டது போல தெளிவாக இருக்கும். இது போகரின் கைவண்ணம் அப்படின்னே சொல்லலாம். இந்த சிலையை சுற்றி எப்பொழுதுமே ஒருவித சுகந்த மனம் பரவி கொண்டே இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த சிலையை செய்ய போகர் எடுத்துக்கொண்ட நாட்கள் 9 வருடம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். நாரதர் கொடுத்த கனியை தனக்கு தராததால் கோவித்து கொண்டு மயில் மீது ஏறி இந்த தலம் வந்திருக்காரு முருகப்பெருமான். சமாதானம் செய்ய அம்பிகை பின்தொடர்ந்து வந்திருக்காங்க. சிவனும் அவளை பின்தொடர்ந்துருக்காங்க. முருகன் இந்த தலத்தில் நின்றிருக்காரு. அம்பிகை இங்கு மகனை சமாதானம் செஞ்சுருக்காங்க. ஆனால் முருகன் விடாபிடியாக இங்கேயே இருக்க விரும்புவதாகவும் சொல்லிவிட்டிருக்காரு. பிற்காலத்தில் இந்த இடத்துல முருகனுக்கு கோவில் எழுப்பப்பட்டதாகும். சுவாமி குழந்தை வடிவமாக நின்றதால குழந்தை வேலாயுதர் என அழைக்கப்பட்டிருக்காரு. பலத்தின் காரணமாக முருகன் கோவித்து வந்த நின்ற தலம் என்பதால அவரை கண்ட ஔவையார் பழனி என ஆறுதல் வார்த்தைகள் கூறியதாகவும் சொல்லப்படுது. முருகன் முதல்ல கோவித்து வந்த நின்ற தலம் என்பதால மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய திரு ஆவினங்குடி தலமே 3வது படைவீடாக இருக்கு. இங்கு முருகன் மயில் மீது அமர்ந்த கோலத்தில் காட்சி தராரு. முருகன் குழந்தை வடிவமாக இருப்பதால இவருடன் வள்ளி தெய்வானை இல்லை. இவர் சிவனின் அம்சம் என்பதால இவருடைய கருவறை சுற்றுச்சுவரில் தட்சிணாமூர்த்தி, பிரகாரத்தில் பைரவர், சண்டிகேஸ்வரர் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. பழனிக்கு செல்பவர் முதல்ல இங்கு இருக்கக்கூடிய 4 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய பெரு ஆவுடையாரை தரிசித்து விட்டு பின்பு பெரிய நாயகம், அடுத்து மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய திரு ஆவினங்குடி குழந்தை வேலாயுதரையும் வணங்க வேண்டும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. தமிழகத்தில் இருக்கக்கூடிய மலை கோவில்களில் பழனி முருகன் கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் அமைந்திருக்கக்கூடிய உயரம் 150 மீட்டர். மொத்தம் 693 படிக்கட்டுகள் நம்ம ஏறினால் கோவிலை அடைந்து விடலாம் அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் மலையை சுற்றி 2.4 கிலோமீட்டர் கிரிவல பாதை இருக்கிறதாக சொல்லப்படுது. இந்த கோவிலின் வரலாறு ஞானப்பணத்தில் இருந்து ஆரம்பிக்கிறதாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலின் பழனிமலைக்கு பல புராண கதைகளும் இருக்குது. பழனி முருகன் கோவில் ஒரு சுற்றுலா தலமாக விளங்குகிறது. 3வது படைவீடாக அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலுக்கு செல்வதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக தான் பழனிமலை தண்டாயுதபாணி திருக்கோவில் அமைஞ்சிருக்கு. ஏனே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.